வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். பாருங்கள், எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். பெரிய பொண்ணு வீட்டுக்கு சேலம். எல்லோரும் என்ன பண்ணி இடம் வந்து கொடிவேரி ஈரோடு தாண்டி இருக்குது. எல்லாம் பால்ஸு பூரா சூப்பராக இருக்குது. அது எல்லாம் வேன் வச்சுட்டு எல்லாம் ஒரு 4 ஃபேமிலி ஒட்டுக்கா அப்படியே போகிறோம். எப்போ சேலம் வந்தாலும் அப்படி தான். எங்கள் பொண்ணுங்க, எங்கள் அண்ணன் வீடு, அவங்க அண்ணன் வீடு சேலத்தில் இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. 7:30 மணிக்கு வேன் வச்சுருக்கோம். எல்லாமே கார் இருக்குது. காரெல்லாம் பத்தாது, 2வது டிரைவிங் பண்ணணுங்கனால 2.5 மணி நேரம் ஆகுமா. அதனால் வேனே பேசிட்டோம். வாங்க எல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்குது. 6 மணி ஆகுது. எல்லாம் வீட்டிலே இருப்பாங்க. எல்லாம் ஜாலி தான். எங்கள் டீச்சருக்கெல்லாம் எல்லாம் எங்கள் அக்கா பேராண்டி, ஒரு பெரிய பேராண்டி, அது கடைசி பேர். ஒருத்தன் மூஞ்ச மூடிட்டான். அவருக்கு என்னவோ பொண்ணு பார்க்குற மாதிரி மூஞ்ச மூடிட்டார். இங்கே பாரு, இதுதான் எங்கள் வீட்டுக்கு கடைசி குட்டீஸ், கொள்ளு பேத்தி. நாங்கள் போட்டால் எடுப்போம், முடியாது. எங்கே வந்தாலும் பீரா நோண்டுற வேலையை தான். இது பீராக்குள்ளே வச்சு பூட்டிட வேண்டியது தான். அங்கெல்லாம் வந்த வழியே அப்படியே வேனில் ஏறிடுவோம். அப்படியே வேனில் ஏறி அங்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். அதனால் சென்னையிலேருந்து நைட்டு ஒரு 12:30க்கெல்லாம் வந்துட்டோம். 6 மணிக்கெல்லாம் சல்லுன்னு வந்துட்டோம். இப்போ எல்லாம் கிளம்பிகிட்ருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு வேனில் ஏறிடுவோம். நாங்கள் சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறது தான். அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகலாம். வாங்க போய் பார்த்துட்டு என்ஜாய் பாருங்கள். எங்கள் குட்டீஸுங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட்டு. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு 2வது பொண்ணு பேத்திங்க, அண்ணனுக்காக இவங்களுக்காக வெயிட்டு. எல்லாம் நாங்கள்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ஒரு 20 டிக்கெட்டு வேன் வச்சுட்டோம். எல்லாம் காரில் போனால் லேட் ஆகும், வீட்டாக பிரிஞ்சிருவோன்னு. பாருங்கள், இப்போ தான் வந்தாங்க. அவங்க எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சேலத்துலேருந்து வண்டியிலே வந்துட்டாங்க. சரி, இப்போ தான் வந்து அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க. எல்லாம் வேனுக்கு போயிட்டாங்க. அண்ணா வந்திருக்காங்க. எங்கள் பெரிய பொண்ணு வரல. அவங்க திடீர்னு வந்ததுனால அவள் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, அதனால் விட்டுட்டு வர முடியலையா. எங்கள் அக்கா மட்டும் வரல. அவங்க வரதில்லை எங்கேயும். வேன் வந்துடுச்சு, கிளம்பிட்டோம். எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. வேன்கார் கூட திட்டுவார். 7 மணின்ட்டு 9 மணி ஆகி வராங்க. பாருங்க, எல்லாம் வேனில் ஏறிட்டாங்க. எல்லாம் ஏறியாச்சு. வண்டி கிளம்புது.